சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். ஆசிரியர் தெளிந்த ஞானம் இல்லாதவராக இருந்தால் சீடன் 100 முறை உபதேசம் கேட்டாலும் ஆன்மாவை உணர முடியாது. அறியாமையில் மூழ்கி போகங்களில் உழல்பவனுக்கும் மிருகங்களுக்கும் வேற்றுமை இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். பரம்பொருளுடன் ஒன்றுபடுவதே உபநிடதம் நமக்கு காட்டும் ஒரே கருத்து. இந்த உலகமும் அதன் நாடகமும் மாயை, இவை இறைவன் அல்ல. நீங்கள் சுதந்திரமாக இருக்கும்போது மாயையில் மாட்டிக்கொள்ளாமலே விளையாடலாம். இப்போது நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தியை பின்பற்றி இறைவனின் பாதங்களின் அருகே நின்று கொண்டாலும் மாயை உன்னை பாதிக்காது. நாம் இந்த உலகமென்னும் மனவசியத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் வெளி எல்லையை கடந்து ஞானம் என்ற பகுதியில் இருக்க வேண்டும். பிரபஞ்சம் என்னும் இந்த இந்திரஜாலத்தை இறைவனே உருவாக்கி விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த ஜாலங்களை உருவாக்கும் சக்தியே மாயை. எல்லாம் மனமயக்கம். மனிதன், மிருகங்கள் எல்லாமே மனவசியத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. எல்லோரும் ஒரே நிலையில் இருப்பதால் ஒரே மாதிரி காண்கிறோம். பிரபஞ்சம் முழுவதுமே மனவசியத்திற்கு உள்ளாகி இருப்பதாக வேதாந்த தத்துவம் கூறுகிறது. இதற்கு காரணம் யார்? நாமே. உனது மனத்தை வசப்படுத்தி இங்குள்ள புத்தகங்களை இல்லை என்று நம்ப செய்துவிட்டால் நீ 1 வருடம் இங்கு இருந்தாலும் அதை காண முடியாது. நீங்களே உங்களை மனவசியத்தில் ஆழ்த்தி கொண்டு உங்களை ஆண், பெண் என்றெல்லாம் நினைத்து கொள்கிறீர்கள். சொர்க்கம், நரகம் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையும் கூட மனமயக்கமே என்று வேதாந்தி கூறுகிறான். இந்த உலகம் உண்மை என்றால் சொர்க்கம், நரகம் போன்றவையும் உண்மையே. அவைகள் மனவசியம் என்றால் இதுவும் மனவசியமே.